தாயே, எங்கள் வனவாசத்தில் ஒரு நிகழ்ச்சி. இன்று உங்கள் மடி மீது தலை சாய்த்து நான் சற்று உறங்கட்டுமா என்று உங்களிடம் கேட்டது போல் அன்று என் பிரபு சீதை உன் மடி மீது தலை வைத்து சற்று உறங்கட்டுமா என்று கேட்டார். எனக்கு அதைவிட பாக்கியம் வேற என்ன இருக்கிறது? சரி என்றேன். என் மடி மீது தலை வைத்து படுத்த என் பிரபு சில வினாடிகளில் கண்ணயர்ந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். எந்த கவலையின் அடையாளங்களும் அவருடைய திருமுகத்தில் இல்லை. குழந்தை உறங்குவது போல் உறங்கினார். அப்பொழுது ஒரு காகம் என் மார்பை கொத்த வலியால் துடித்தேன். ஆனாலும் என் பிரபுவின் தூக்கம் கெட்டுவிடக்கூடாதே என்று பொறுத்து கொண்டேன். தொடர்ந்து காகம் தொந்தரவு செய்தது. என் பிரபு கண் விழித்து பார்த்தார். என் மேல் ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தது. கோபப்பட்டவர், அது காகம் அல்ல, இந்திரன் மகன் ஜெயந்தன் என்று என்னிடம் கூறினார். பின் ஜெயந்தனை கொல்ல ஒரு தர்ப்பப்புல்லை எடுத்து மந்திரம் சொல்லி எரிய தர்ப்பப்புல் துரத்த ஆரம்பித்தது. ஜெயந்தன் பயந்து போய் ஓடினான். ஈசன், விஷ்ணு, பிரம்மா மூவரிடமும் சென்று காப்பாற்ற வேண்ட அவர்கள் மறுத்துவிட இறுதியில் தேவேந்திரனிடமும் இந்திராணியிடமும் சென்று அடைக்கலம் கேட்க அவர்கள் என் பிரபுவிடமே போய் உயிர் பிச்சை கேட்க சொல்ல அவனும் பிரபுவிடம் வந்து உயிர் பிச்சை கேட்க நான் பிரபுவிடம் அவனை மன்னித்து விட சொன்னேன். பிரபு பெரிய மனசு செய்து சிறிய தண்டனையாக அந்த அருகம்புல் அவனது கண்ணை குத்தி காயப்படுத்தியது. ஜெயந்தன் உயிர் பிழைத்து சென்றான். உனது பிரபு தீங்கு செய்தவரையும் மன்னிக்கும் மனம் உள்ளவர். அவர் மட்டுமா, நீயும் தான். சீதை, இனியும் நான் இங்கிருப்பது அவ்வளவு நல்லதல்ல. விரைவில் உன் கஷ்டங்கள் தீரும், கவலைகள் மறையும். நான் வருகிறேன் மகளே. அண்ணா, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சக்கரவர்த்தி ஸ்ரீராமனுக்கு இந்த ஊழியன் லட்சுமணனின் வணக்கம். எப்போது வந்தாய் லட்சுமணா? அண்ணன் என்ற உறவினை மறந்து மன்னன் என்ற பொறுப்பிலேயே பிணைத்துக் கொண்டு விட்ட தங்களை நான் சில கேள்விகள் கேட்கலாமா? கேள். அண்ணா, எந்த நிலையிலும் தாங்கள் தர்மம் தவறியதில்லை, யாருடைய மனதையும் வேதனைப்படுத்தியதில்லை. அப்படி இருந்தும் தங்களுக்கு வனவாசத்தில் அன்னி கடத்தப்பட்டு தாங்கள் அழுது புலம்பியது இப்பொழுது நினைத்தாலும் என் நெஞ்சம் பதறுகின்றது. என்னையும் உன்னையும் விட விதி வலிமையானது லட்சுமணா. விதி வலிமையானது. அந்த விதியை செயல்படுத்தும் சக்தி எது? பரம்பொருள். ஆனால் அந்த பரம்பொருளும் தான் படைத்து ஆட்டி வைக்கும் விதிக்கு சில நேரங்களில் வணங்கிச் சென்ற நிகழ்வுகளும் உண்டு. அண்ணா, அப்படி கூட நிகழ்ந்ததுண்டா? உண்டு. யார் நீங்கள்? ஏன் பதட்டத்துடன் காப்பாற்றுங்கள் என்று பயந்தோடி வந்தீர்கள்? நாங்கள் அரகர்கள். காப்பாற்றுங்கள் தாயே. தவறான இடத்துக்கு வந்து விட்டீர்கள். தெரிந்துதான் வந்திருக்கிறோம் தாயே. உயிருக்கு பயந்து ஓடோடி வந்திருக்கிறோம் தாயே. எங்களை காப்பாற்றுங்கள் தாயே. விஷ்ணு தூதர்கள் எங்களை துரத்தி வருகிறார்கள். விஷ்ணுவின் தூதர்கள் துரத்தி வருகிறார்கள் என்றால் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இங்கிருந்து போய்விடுங்கள். தாயே, உயிருக்கு பயந்து ஓடி வருவர்களை கொல்லக்கூடாது என்று தூய நீதி சொல்கிறது. அதெல்லாம் தெரியாமலா விஷ்ணு தூதர்கள் உங்களை துரத்துகிறார்கள்? வலுவான காரணங்கள் இல்லாமல் விஷ்ணு தூதர் உங்களை தண்டிக்க மாட்டார்கள். நாங்கள் விஷ்ணு பக்தர்கள். இங்கிருந்து போய்விடுங்கள். அதெல்லாம் தெரியாமலா விஷ்ணு தூதர்கள் உங்களை துரத்துகிறார்கள்? வலுவான காரணங்கள் இல்லாமல் விஷ்ணு தூதர் உங்களை தண்டிக்க மாட்டார்கள். நாங்கள் விஷ்ணு பக்தர்கள். இங்கிருந்து போய்விடுங்கள். போய்விடுங்கள். தாயே, தங்கள் பாதுகாப்பில் நாங்கள் இருந்தால் உயிர் தப்புவோம். நாங்கள் அரகர்கள் தான். ஆனால் உயிர் பயம் வந்துவிட்டது. பாதுகாப்பு கருதி இங்கு வந்தோம். எங்களை காப்பாற்றுங்கள். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். முதலில் உங்களை காப்பாற்றினால் அது எங்கள் இறைவனுக்கு எதிராக நான் செய்த தவறாகிவிடும். தாயே, காப்பாற்றுங்கள் தாயே. அடைக்கலமின்றி வந்தவர்களை காப்பாற்றாவிட்டால் 4 உயிர்கள் அழிந்து விடும். எங்களை கொன்ற பாவம் தங்களை சேரும்.
அவர்கள் வந்து விட்டார்கள். தாயே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். சரி, காப்பாற்றுகிறேன். பின்னால் போய் ஒளிந்து கொள்ளுங்கள். தாயே, நீங்கள் நன்றாக அது இருக்கிறீர்கள். போதும் தாயே, மிக்க நன்றி. எங்கே அவர்கள்? எங்கே அவர்கள்? எங்கே போனார்கள்? எங்கே? வணக்கத்திற்குரிய பிருகு முனிவரின் துணைவியாரே, உங்களால் காப்பாற்றப்பட்ட அந்த அரக்கர்களை எங்களிடம் ஒப்படையுங்கள். விஷ்ணு தூதர்களே, நீங்கள் நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தானே? ஆம் தாயே, நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பவர் தானே விஷ்ணு பகவான். அவருடைய தொண்டர்கள் நாங்கள். நியாயம் தவறுவோமா? அப்படியானால் திரும்பி போய்விடுங்கள். தண்டிக்கப்பட வேண்டியவர்களை தப்பிக்க விட்டுவிட்டால் விஷ்ணு பகவானுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்வது? அவர்கள் அரக்கர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். எனக்கு தெரியும். தெரிந்துமா இவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறீர்கள்? அவர்கள் உங்களுக்கு பயந்து உயிர் பிழைக்க விரும்பி அச்சத்தில் என்னிடம் அடைக்கலம் கேட்டார்கள். அரக்கர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலாமா? அவர்களை எங்களிடம் ஒப்படையுங்கள். விஷ்ணு தூதர்களே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். தாயே என்று வந்து என் காலில் விழுந்து தஞ்சமடைந்தார்கள். அவர்களை காப்பது என் கடமை. இதன் விளைவு விபரீதமாகிவிடும். இருக்கட்டும், அவர்களை உங்களிடம் ஒப்படைக்க மாட்டேன். எங்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிடலாம். ஆனால் எங்களுக்கு பின் வரும் விஷ்ணு சக்கரத்தை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. வரட்டும். சத்திய சக்கரமே, நான் உத்தமி என்பது உண்மையானால் நீ அவர்களை எதுவும் செய்யாதே. என் கரத்தில் இருந்து சக்கரம் சம்ஹாரம் செய்ய புறப்பட்டு விட்டால் அது இலக்கை தாக்காமல் திரும்பாது. நான் அவர்களை விடமாட்டேன். உத்தமையே, தேவையற்ற பரிவு உணர்ச்சியால் திசை மாறி போகாதே. அவர்களை விட்டுவிடு. விடமாட்டேன். அப்படி என்றால் நீ உன் உயிரை இழக்க நேரிடும். அடைக்கலம் என்று என்னை நம்பிய 4 உயிர்களை காப்பாற்ற என் உயிரை தர நான் தயங்க மாட்டேன். என் மனப்பூர்வமான பக்தையே, நீ இப்படி பேசலாமா? இப்போதைய என் நிலையில் வேற எதுவும் எனக்கு பேச தெரியவில்லை. தன் கடமையை முடிக்காமல் சக்கரம் என் திருக்கரத்தை அடைய அதற்கு அனுமதி இல்லை. அப்படியானால் அந்த 4 அடைக்கலம் தந்த என் தலையை துண்டித்து விடு. விஷ்ணுதேவா, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. தாயென்று அவர்கள் என்னை தஞ்சமடைந்து விட்டார்கள். ஒரு தாயின் கடமை பிள்ளைகள் பாவிகளாக இருந்தாலும் அவர்களை காப்பதுதான். ஜெய் மகாவிஷ்ணு. முனிவரே, இந்த பாவிகளை காக்க இந்த தாய் தான் உயிரையே விட்டுவிட்டாள். விஷ்ணு பகவானே, உன்னையே நம்பிய எங்களுக்கு இதுவா முடிவு? அரக்கர்களும் செய்ய அஞ்சும் அக்கிரமத்தை நீ செய்து விட்டாய். செய்யலாமா? என் கரத்தில் இருக்கும் சக்கரம் சம்ஹாரம் செய்ய புறப்பட்டு விட்டால் அது இலக்கை தாக்காமல் திரும்பாது. எவ்வளவு எச்சரிக்கை செய்தும் தியாகி அதை பொருட்படுத்தவில்லை. சக்கரம் தன் கடமையை செய்துவிட்டது. என் கியாதி 4 உயிரை காப்பாற்ற தன் உயிரை தந்தாள். அவளை கொன்ற பாவத்தை நீ சுமக்கப் போகிறாய். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. பிறகு முனிவரா இப்படி பேசுவது? கோவத்தில் யோசிக்காமல் எதையும் சொல்லிவிடாதீர்கள். எதை சொல்லப் போகிறேன்? இறந்து கிடக்கும் என் மனைவி கியாதி உயிரோடு திரும்ப வருவாளா? பிறகு முனிவரே, தங்களுக்கு தெரியாதா மடிந்தவர்கள் மீண்டும் உயிரோடு வர முடியாது என்று? ஏ விஷ்ணு, உல்லாச புருஷா, என் வேதனை உன்னை சும்மா விடாது. பிறகு முனிவரே, என் சக்கரம் சம்ஹாரம் செய்ய புறப்பட்டு விட்டால் அண்ட சராசரங்களே தடுத்து நிறுத்தினாலும் அது நிற்காது. எதன் மீது ஏவி விட்டேனோ அதை அழித்துவிட்டுதான் திரும்பும். என்னாலும் அதை திரும்ப அழைக்க முடியாது. நீ மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தி அல்லவா? உனக்கு தப்பித்துக் கொள்ள காரணமா கிடைக்காது. விஷ்ணு, என் சாபம் இதோ. நீ மானிடனாக ராமனாக அவதாரம் எடுக்கும் போது கானகத்தில் உன் மனைவியை பிரிவாய், கதறுவாய், புலம்புவாய், அழுவாய். அப்போது தெரியும் நான் என் மனைவி கியாதி இழந்துபடும் வேதனை. ஏற்கிறேன். என் தண்டனைக்குரிய சாபத்தை நான் ஏற்கிறேன். நீ பரம்பொருள். உன்னை எப்படி பாதிக்கும் என் சாபம்? என் சொல் பொய்யாகலாம், ஆனால் என் பக்தர்களிடம் நான் சொல்லும் சொல் பொய்யாக கூடாது. நான் மானிட அவதாரத்தில் தங்கள் சாபத்தை ஏற்று வேதனைப்படுகிறேன். ஐயோ, ஆத்திரப்பட்டு என் மனைவி மீது உள்ள அன்பால் ஆண்டவனுக்கே சாபம் விட்டு விட்டேனே. நான் பாவி, மகா பாவி, மன்னிக்க முடியாத பாவி. பிறகு முனிவரே, பரம்பொருளாய் இருந்தாலும்
தண்டனைக்கு தப்ப முடியாது என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சியால் உங்கள் மனைவி தியாகியின் தியாகத்திற்கு ஈடு இணையே கிடையாது. அரக்கர்கள் என்று தெரிந்தும் தன்னையே தந்த அந்த தாய்மை உணர்வை உலகறியச் செய்த உத்தமி, அந்த தியாகியை நான் வணங்குகிறேன். விஷ்ணு பகவானே, மகாவிஷ்ணு, நாராயணா, மகாவிஷ்ணு, விஷ்ணு பகவானே, விஷ்ணு பகவானே, பெருமாளே, பெருமாளே. இப்போது புரிந்ததா லக்ஷ்மணா? நான் வனத்தில் சில காலம் சீதையை பிரிந்து சித்தம் கலங்கி தெய்வீக நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் அதற்கு காரணங்களாக எத்தனை பெரிய சத்தியங்கள் இருந்திருக்கின்றன. இப்பொழுதுதான் நான் ஓரளவு அனைத்தையும் உணர்கிறேன். இப்பொழுதுதான் நான் என் தவறுகளையும் உணர்கிறேன். நான் என் வேதனையின் காரணமாக அரசு பணிகளை கவனிக்கவில்லை. அது மட்டுமல்ல, என்னை நேரில் பார்க்க விரும்பிய என் மக்களுக்கு நேரம் ஒதுக்காமல் இருந்து விட்டேன். குருதேவரும் அமைச்சர் சுமந்திரரும் கூட என்னை சந்திக்க முடியாமல் திரும்பி இருக்கிறார்கள். உங்கள் மனநிலை அவர்களுக்கு புரியும். அதனால் அவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள். என் வேதனைக்காக வணக்கத்துக்குரிய குருதேவரையும் மதிக்கப்பட வேண்டிய சுமந்திரரையும் நான் என்னை பார்க்க முடியாமல் திரும்பி செல்ல வைத்தது மன்னிக்க முடியாத குற்றம், பண்பு கெட்ட அலட்சியம். அதே நிலையில் நான் இருந்தால் மன்னன் நிருகனைப் போல் ஆகிவிடுவேன். மன்னன் நிருகன் யாரண்ணா? மன்னன் நிருகன் யாரண்ணா? நிருக மன்னன் நல்லவர், புகழ் பெற்றவர், நேர்மை தவறாதவர், சத்தியமே பேசுபவர், அள்ளி கொடுக்கும் வள்ளல் தன்மை உள்ளவர். ஒரு சமயம் அந்த மன்னர் புஷ்காம் என்ற புண்ணிய தீர்த்தத்தில் அந்தணர்களுக்கு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை ஆயிரமாக தானம் செய்தார். அதற்கு தேவையான பசுக்களை சேகரிக்க அரசு பணியாளர்கள் பல இடங்களிலும் சென்று பசுக்களை விலை கொடுத்து சேகரிக்கும் போது தவறுதலாக ஒரு ஏழை அந்தணரின் பசுவும் விலைக்கு வாங்கப்பட்டது. அந்தணர் மனைவி விற்றுவிட்டாள். அந்தணருக்கு வாழ்வாதாரமே அந்த பசுதான். அவர் அரசு பணியாளர்களிடம் விசாரித்த போது அவர்களால் யார் அதை வாங்கினார்கள் என்று சரியாக சொல்ல முடியவில்லை. அந்தணர் அங்கும் இங்கும் அலைந்தார். ஆனால் பசு கிடைக்கவில்லை. அவர் பசுவின் பெயர் நந்தினி. நந்தினி நந்தினி என்று பார்க்கும் பசு கூட்டங்களில் எல்லாம் பசுவை தேடினார். அப்பொழுது ஒரு அந்தணர் தானம் வாங்கிய பசுவுடன் வந்து கொண்டிருந்தார். இவர் நந்தினி என்று அழைத்ததும் அவருடைய பசு உடனே இவரிடம் வந்துவிட்டது. நந்தினி இவர் பசு என்று சொல்ல, இது நான் நிருக மன்னனிடம் நான் தானமாக வாங்கிய பசு என்று அந்த அந்தணர் உறுதியாக சொல்ல, இரண்டு அந்தணர்களும் அரசன் நிருகன் சபைக்கு செல்ல முடிவெடுத்து மாளிகைக்கு போனார்கள். நிருகன் வெளியில் காத்திருக்கும் இந்த இரு அந்தணர்களையும் சந்திக்க அனுமதிக்கவில்லை. காவலாளிகளிடம் இருவரும் தங்கள் நிலையை எடுத்து சொல்லி மன்னரை சந்திக்க அனுமதி கேட்டார்கள். ஆனால் ஏதோ ஒரு நினைப்பில் அந்த நல்ல மன்னன் நிருகன் இவர்களை சந்திக்க வாய்ப்பளிக்கவில்லை. அந்த அந்தணர்கள் இருவரும் வெறுப்பிலும் வேதனையிலும் பொறுமை இழந்து சாபமிட்டார்கள். நிருகன் நல்ல மன்னன் என்று சொன்னீர்கள்? ஆம், நிருகன் நல்ல மன்னன்தான். தன்னை நாடி வந்தவர்களை அலட்சியப்படுத்திவிட்டார். அதனால் அவரை ஓணானாக மாறும்படி சாபமிட்டார்கள் அந்த அந்தணர்கள். அவர்கள் வயிற்றெரிச்சலும் வேதனையும் செயல்பட்டு அந்த நல்ல மன்னன் நிருகன் ஓணானாக மாறி மரபொந்தில் புகுந்து கொண்டான். அப்படி ஒரு நிலை உன் அண்ணனுக்கு வராமல் சமயத்தில் நியாயங்களை எடுத்து சொல்லி என்னை அபவாதத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் காப்பாற்றிவிட்டாய். இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அண்ணா, லக்ஷ்மணா, என்ன செய்தாலும் உன் அறிவுரைக்கு சரியான மதிப்பீடே கிடையாது தம்பி.
வனதேவி, தங்களிடம் ஒரு சந்தேக விளக்கம் பெற வேண்டும். கேட்டால் சொல்வீர்களா? சொல்கிறேன். சில கட்டாயங்களுக்காக உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. பரத்வாஜ முனிவரே, அப்படி ஒரு நிர்பந்தம் இருந்து உண்மை மறைக்கப்பட்டால் என்ன தவறு? நல்லது நடப்பதற்காக பொய் சொல்லலாம் என்பார்கள் பெரியோர்கள். இங்கு குருதேவர் கட்டளையே இதுதானே. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த உண்மையை இதயத்தில் பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் என் கட்டளையை மீறிவிடாதீர்கள் என்ற கடினமான கட்டளை. தாங்கள் உண்மை விஷயத்தில் மௌனமாக இருக்க வேண்டிய நிலை. இப்பொழுது இது பற்றி நான் கேட்கப் போவதில்லை. வனவாசத்தில் நீங்கள் பிரபுவுடன் இருக்கும் பொழுது ஒரு நாள் தங்கமான் ஒன்று உங்கள் முன் துள்ளி குதித்து விளையாடியது. ஆம் பரத்வாஜரே, அதன் அழகு என்னை கவர்ந்தது. அழகிய பொருட்களை கண்டால் பெண்களுக்கு அதன் மீது பற்றுதல் ஏற்படுவது பெண்மையின் இயல்பு. ஆனால் நீங்கள் செய்த பெருந்தவறு அந்த தங்கமானை பிடித்து தாருங்கள் என்று ஸ்ரீராமனிடம் நீங்கள் கேட்டதுதான். அழகாக இருக்கிறது என்று கேட்டேன். அரண்ய வாசத்தின் தனிமையில் எனக்கு பொழுதுபோக உதவியாக இருக்குமே என்று கேட்டேன். மானை கேட்டது தவறல்ல. அவைகள் முனிவர் ஆசிரமத்தின் செல்ல பிராணிகள். ஆனால் உங்கள் முன் விளையாடியது நிஜமானல்ல, பொய்மான். இயற்கை படைக்காத ஒன்று. அது அரக்கர்களின் சூது நிறைந்த மதியால் போடப்பட்ட திட்டத்தின் வெளிப்பாடு. லக்ஷ்மணன் கூட, அண்ணி, அது மானல்ல, பொய்மான், மயங்காதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரே பிடிவாதமாக அந்த மானை ஸ்ரீராமனிடம் கேட்டீர்கள். வாழ்க்கையில் இதுவரை எதையுமே தன்னிடம் கேட்காத சீதை இந்த சின்னஞ்சிறு பிராணியை செல்ல பிராணியாக வைத்து பொழுதுபோக்க விரும்புகிறாள். பாவம், அவள் ஆசையை கெடுக்க வேண்டாம் என்று அதை பிடிக்க புறப்பட்டார். ஸ்ரீராமன் அவர் வாழ்க்கையில் செய்த மிக பெரும் தவறு அதுதான். அன்று ஸ்ரீராமன் மட்டும் அந்த தவறை செய்யாதிருந்தால் உங்களை பிரிய நேர்ந்திருக்காது. பாவி ராவணனால் நீங்கள் கடத்தப்பட்டு அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்க மாட்டீர்கள். ராமாயணமே நடந்திருக்காதே. வனதேவி, ஆம் பரத்வாஜரே, காலம் சில நிகழ்வுகளை முன்கூட்டியே நிச்சயப்படுத்தி அதன்படி நடக்க வைக்கிறது. அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. தங்கமான் ஒரு காரணம். அதன் மீது எனக்கு பற்று ஏற்பட்டதற்கும், என் ஆசையை நிறைவேற்ற என் பிரபு விரைந்து செயல்பட்டதற்கும் என்ன காரணம் தெரியுமா பரத்வாஜரே? தெரியவில்லை தாயே. மான் வந்தது, நான் கேட்டது, பிரபு அதை பிடிக்க போனது, எங்களின் பிரிவு, இதெல்லாம் நடக்கவில்லை என்றால் தேவர்களுக்கு பார்க்கடல் பரந்தராமன் கொடுத்த வரம் நிறைவேறுமா? அந்த வரம் நிறைவேறாவிட்டால் ராவண சம்ஹாரம் எப்படி நிகழும்? ராவண சம்ஹாரம் நிகழவில்லை என்றால் தர்மம் எப்படி நிலைநாட்டப்படும்? தேவர்களுக்கு பகவான் கொடுத்த மானிட அவதார வரம் எப்படி பூர்த்தியாகும்? இதையெல்லாம் உள்ளடக்கிய தேவ ரகசிய நிகழ்ச்சிகள் தான். மான் வந்தது, நான் கேட்டது, என் பிரபு அதை பிடிக்க சென்றது. அதன் பின் நடந்த நிகழ்வுகள் இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும்? தாயே, தெய்வ ரகசியத்தின் பின்னால் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கின்றதா? இப்பொழுது விளக்கம் கிடைத்ததா? விளக்கம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, உங்களை பற்றிய உண்மைகளை உரிய காலம் வரும் வரையில் வெளியிடக்கூடாது என்று குருதேவர் இட்ட கட்டளையின் நியாயமும் புரிகிறது. தங்களுக்கு தேவையற்ற சிரமத்தை கொடுத்து விட்டேன், மன்னியுங்கள். வெற்றி!